வெல்கம் டு பெரு ரிவ்யூ. இந்த வீடியோல 2025 எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் திரைப்படமாக வெளிவந்த த ரிச்சுவல் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இந்த திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட இருக்கு. இந்த படத்தோட கதை ரொம்ப சிம்பிளான ஒரு பிளாட் தாங்க. ஸோ படத்துல ஒரு பேய் பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு இந்த பேயை பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு இந்த ஃபாதர்ஸ் என்னெல்லாம் முயற்சி பண்றாங்க, உடம்புக்குள்ள எத்தனை பேய் இருக்கு, இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ யூஸ்வலான ஒரு ஸ்டோரி தானே, என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிதான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. 1973 நடந்த ஒரு பொண்ணுக்கு, எம்மா அப்படிங்கிற பெண்ணுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இந்த படத்துல கதையாக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பொண்ணா நடிச்சிருக்கவங்க இந்த படத்துல ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா படத்துல அவங்களோட ரோல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்பப்போ பேய் பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாமே நீட்டா அழகா பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல பயம்படுத்துற மாதிரியான ஹாரர் போர்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரியான ஹாரர் போர்ஷன்ஸ் இருக்காது. ஆனால் நீங்கள் முகம் சுளிக்கிற மாதிரியான நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பொண்ணோட முடியை அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரியான சீன் இருக்கும். அதுக்கப்புறம் வாந்தி வர்றது, இந்த மாதிரி நிறைய சீன் இருக்குது. ஸோ அந்த டிஸ்டர்பிங்கான விஷுவல்ஸ் இருக்கும். ஆனால் உங்களை பயம்படுத்துகிற மாதிரியான ஹாரர் இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகுது. படத்தோட டூரேஷன் வைஸ் பார்க்கும்போது ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே தான் வருது. பட் படத்தோட முக்கால்வாசி டூரேஷன் பேசியே அறுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது பர்சனலாக. அண்ட் கடைசியாக இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக படத்தோட மேக்கிங்கை தான் சொல்லுவேன். ஸோ அந்த சவுண்ட் எஃபெக்ட், விஷுவல்ஸு எல்லாமே அருமையாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ முக்கியமான ஒரு சில கதாபாத்திரங்களுக்கு அந்த காஸ்டியூம்ஸ் கூட நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணியிருந்தாங்க. இப்படி ஓவராலாக படமாக பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஹாரர் த்ரில்லராக எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குது, டெக்னிக்கலி செம சவுண்டாக இருக்குது. அப்படிங்கிறனால ஒரு பெஸ்ட் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம்.